வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையலறையில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மசாலா பொருள் தாங்க. ஆனால் இதனுடைய மருத்துவ சக்தியை பற்றி பலருக்கும் தெரியாது. அதுதாங்க ஜீரகம். வெறும் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை தண்ணியில் ஊற வச்சு அல்லது கொதிக்க வச்சு குடித்தா வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே குறையும், செரிமானம் மேம்படும், உடல் எடை குறையும், இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். உடலுக்கு தேவையான சில ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் கிடைக்கும். இப்படி பல நன்மைகளை கொண்டது இந்த ஒரு ஜீரக தண்ணீர். ஆனால் தினமும் குடிக்கலாமா? யாருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும்? எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு குடிக்கணும்? காலையில் குடிப்பதா இரவில் குடிப்பதா அப்படின்னு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். ஸோ எவ்வளோ அளவு ஒரு நாளைக்கு பயன்படுத்தணும், யாரெல்லாம் இதை தவிர்க்கணும், யாருக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும், ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். ஜீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் ஜீரகத்தில் இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், குமினாய்டுகள், தயமால் போன்ற பல சேர்மங்கள் இதில் இருக்குது. இந்த சேர்மங்கள் தான் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குதுங்க. ஸோ இந்த ஜீரக தண்ணீரை தினமும் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். அதில் முதலாவது மாற்றம் செரிமானத்திற்கு இது உதவியாக இருக்குது. ஜீரக தண்ணீர் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண சாறுகளுடைய சுரப்பியை தூண்டுறதுக்கு பயன்படுது. அதனால் அஜீரணம், வயிற்று உப்பசம், வாய்வு, வயிறு கனமாக இருக்கிறது போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. சாப்பிட்ட பிறகு சிலருக்கு சோர்வாகவும் இருக்கும். ஸோ அந்த சோர்வை போக்குறதுக்கு சாப்பிட்ட பிறகு சிறிதளவு ஜீரகத்தை எடுத்து வாயில் போட்டு மெல்லும் பொழுது உங்களுக்கு செரிமானம் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து 2வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுதுங்க. ஜீரக தண்ணீரில் என்ன இருக்குன்னா மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. இதனால் உடல் எடை வேகமாகவே குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஆனால் ஜீரக தண்ணீரை மட்டும் குடித்தா உடல் எடை குறையாது. அது கூடவே சரியான உணவுகளையும் உடற்பயிற்சி, தூக்கம் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் எடை வேகமாகவே குறையும். அதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ பசியை கட்டுப்படுத்தும், அதிகமாக சாப்பிட்ற பழக்கத்தை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படும், செரிமானத்தை மேம்படுத்தும், அந்த மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் வேகமாகவே செரிச்சிடும். ஸோ அதனால் ஜீரக தண்ணீர் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. 2வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த ஜீரக தண்ணீர் இருக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா ஜீரகம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவக்கூடும் அப்படின்னு கூறப்படுது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் ஜீரக தண்ணீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தினமும் ரெகுலராக எடுக்கும்போது சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இது மருந்துக்கு மாற்றல்ல. மருந்தை நீங்கள் ஒரு புறம் எடுத்துக்கிட்டு ஜீரக தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து 4வது நன்மை என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது உதவுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா கொழுப்பு அளவையும் ட்ரைக்ளிசரைடையும் சிறிதளவு குறைக்கிறதுக்கு இந்த ஜீரக தண்ணீர் பயன்படுறதாக கூறப்படுது. ஸோ உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. அடுத்து 5வது நன்மை, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரக தண்ணீரில் இரும்புச்சத்து இருக்குது. இதனால் ஜீரக தண்ணீரை குடிக்கும்போது உங்களுக்கு இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 6வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு இது பயன்படுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு இது பயன்படுது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை ஜீரக தண்ணீருக்கு இருக்குது. ஸோ ஜீரக தண்ணீரை ரெகுலராக எடுக்க உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால் எளிதில் உங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வரவே செய்யாது. அடுத்து 7வது நன்மை, தோல் அழகாக பராமரிக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. சிலருக்கெல்லாம் முகங்களில் பார்த்தா முகப்பருக்கள் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு எண்ணெய் சருமம், சிலருக்கு வறண்டு போய் இருக்கும். ஆனால் ஜீரக தண்ணீரை எடுக்க என்ன ஆகும்னா உங்களுடைய குடல் நல்லாவே சுத்தமாக்கப்படும், நல்ல ஒரு செரிமானம் மேம்படும். குடல் சுத்தமாயிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக முகம் நல்லாவே ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். நல்ல ஒரு பளபளப்பான தோற்றத்தோடு இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குடலில் அழுக்கு இருக்கும்போது தான் முகப்பருக்கள் இந்த மாதிரியான
ப்ராப்ளம்லாம் வர செய்யும். ஸோ ஆனால் நீங்கள் ஜீரக தண்ணீரை தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுடைய குடல் சுத்தமாகி உங்களுடைய முகமும் அழகான தோற்றத்தை பெறுறதுக்கு இது உதவ ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை, தலைமுடிக்கு இந்த ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், சில ஊட்டச்சத்துக்கள் முடியோடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படுது. ஜீரக தண்ணீரை குடிக்க குடிக்க உங்களுடைய முடிக்கு முடி வேர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சு முடி நல்லா வளர்றதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னென்னா, கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஏன்னா ஜீரக தண்ணீரை எடுக்க எடுக்க கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்படும். ஸோ கல்லீரலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. உங்களுடைய கல்லீரல் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும், கல்லீரலை டீடாக்ஸ் செய்யணும் அப்படின்னா ஜீரக தண்ணீரை எடுத்துக்கிறலாம். அடுத்து 10வது நன்மை என்னென்னா, மலச்சிக்கலுங்க. போதுமான தண்ணீர் கூட நீங்கள் ஜீரக தண்ணீரை டெய்லி எடுக்கும்போது செரிமானம் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும். இதனால் மலச்சிக்கல் குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். ஆனால் ஜீரக தண்ணீரை எடுக்க எடுக்க மலச்சிக்கல் சரியாக்கப்படும். நம்ம இவ்வளவு நேரம் ஜீரக தண்ணீருடைய நன்மைகள் தான் பார்த்தோம். இப்போ தான் அதனுடைய பக்க விளைவை பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஜீரக தண்ணீரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதிகமாக எடுத்தால் என்ன ஆபத்து ஏற்படும் அதையும் பார்க்க போகிறோம். ஸோ லோ பிளட் சுகர் இருக்கிறவங்க, அது சர்க்கரை அளவு மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஜீரக தண்ணீரை எடுக்கவே கூடாது. அதே மாதிரி அதிகமாக சர்க்கரை அளவு இருக்கும்ல, அவங்க ஜீரக தண்ணீரை எடுக்கலாம், ஆனால் அளவோடு எடுக்கணும். அதிகமாக சாப்பிடும்போது சர்க்கரை அளவு ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு தானே இதை எடுப்பாங்க. அப்போ திடீர்னு ரொம்ப குறைவாயிருச்சுன்னா என்ன ஆகும்? தலை சுற்றுதல், மயக்கம், இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் அவங்க ரொம்ப சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்க பார்த்து கவனிச்சு எடுங்க. சர்க்கரை அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க எடுக்கவே கூடாது. அடுத்து 2வது யார் எடுக்கக்கூடாதுன்னா, லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க எடுக்கவே கூடாது. குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நீங்கள் ஜீரக தண்ணீரை எடுக்கிறத தவிர்க்கணும். அடுத்து 3வது நபர் யாருன்னா, அலர்ஜி இருக்கிறவங்க தாங்க. அலர்ஜி ஆல்ரெடி இருக்கிறவங்க இதை எடுக்கும்போது சிலருக்கு அரிப்பு ஏற்படலாம், சிலருக்கு தடிப்பு ஏற்படும், சிலருக்கு மூச்சு திணறல் போன்ற ஒவ்வாமை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிலருக்கு சில பொருட்கள் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க ஜீரக தண்ணீரை எடுக்கவே வேண்டாம். அடுத்து கர்ப்பிணி பெண்களுங்க. சாதாரணமாக நம்ம உணவில் ஜீரகத்தை சேர்த்து சமைப்போம், அதுவே அவங்களுக்கு பாதுகாப்பானது. தனியாக போய் ஜீரக தண்ணியை தினமும் குடிக்கிறது நல்லது கிடையாது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்து 5வது நபர் யாருன்னா, பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுங்க. பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் நீங்களும் உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு ஆலோசனை பெற்றுட்டு குடிக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிறத தவிர்த்துருங்க. அடுத்து 6வது நபர் யாருன்னா, அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காக தயாராக இருப்பார்கள்ல, அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஜீரக தண்ணீர் குடிக்கிறத தவிர்க்கணும். அதிக அளவில் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். இதனால் அறுவை சிகிச்சை கேன்சல் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஜீரக தண்ணீரை குடிக்கிறத தவிர்க்கணும். அடுத்து 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க. சிலருக்கு அமிலத்தன்மை அதிகரிக்கலாம். ஸோ அமிலத்தன்மை ஆல்ரெடி உடம்பில் அதிகமாக இருக்கிறவங்க தயவு செய்து இந்த ஜீரக தண்ணீரை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி அதிகமாக குடிக்கிறத தவிர்க்கணும். அளவுக்கு அதிகமாக குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், வயிற்றில் எரிச்சல் ஏற்படலாம், தலை சுற்றுதல் போன்ற ப்ராப்ளம் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இவ்வளவு நன்மையாக இருக்குதே, ஒரே நாளில் குடித்தா எல்லா நன்மையுமே கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு தவறுதலாக ஒரே நாளில் 2 கிளாஸ் 3 கிளாஸ்லாம் குடிப்பாங்க. அப்படி குடிக்கவே கூடாது. தினமும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் தான் நீங்கள் ஒன்று நீங்கள் இரவில் ஊற வச்சு நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இல்லைன்னா காலையிலேயே நீங்கள் 1 கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். இதுதாங்க சரியான மெத்தடு. அதிகமாக குடிக்காதீங்க. யாருக்கு இது அதிகமான நன்மையை தரும்னா, அஜீரணம் இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி வயிற்றில் உபசம் இருக்கிறவங்களுக்கு இது
பயன்படும். அதே மாதிரி வெயிட்டை மேனேஜாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, ஜீரக தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான பானம். ஆனால் சிலருக்கு இது விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் யார் இதை தவிர்க்கணுமோ அவர்கள் தவிர்த்திடுங்க. யாரை இதை எடுக்கணுமோ அவங்க இந்த பானத்தை எடுத்துக்கிறங்க. ஸோ எல்லா உணவுகளுமே ஒரு ஆரோக்கியமான உணவுகள் தான். நம்ம எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது. அது நம்மளுக்கு நன்மையை கொடுக்குதா இல்லை கெடுதலை கொடுக்குதான்னு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.